அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது, உலகத்தை மாயையாக காணச் சொல்கிறீர்கள். ஆனால் மாயையாக கண்டால் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அது நமக்கு துன்பமாக தெரியாது. ஆனால் இன்பம் வரும்போது இன்பமாகவும் தெரியாமல் போய்விடுமே! அப்படி என்றால் அது கஷ்டமாச்சே! ஆன்மீகம்னா நீங்க என்ன சொன்னீங்க? துக்க நிவர்த்தி, பிரம்மானந்த பிராப்தி அப்டின்னீங்க. அதாவது துக்கம் போகணும், ஆனந்தம் வரணும். சுகம் வேணும்ல, துக்கம் வேணாம். சுகம் வேணும்ல. நீங்க மாயையா பார்த்தா, அப்புறம் சுகமும் வராம போயிடும்ல என்று ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பீர்கள் என்பதுதான் இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நெறைய பேர் இன்னமும் என்ன நம்பிட்டு இருக்கோம் அப்டின்னா, இந்த உலகம் என்பது மாயா அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ, அப்போ கண்டிப்பா அது ஒரு டம்மி பீஸ்ன்னு அர்த்தம். அது இல்லன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம வேதிக் மெத்தட்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தோம். அதாவது பொய்யா இருக்கு அப்படின்னு ஏன்டா சொல்ற? இல்லன்னு சொல்லிட்டு போ வேண்டியதானே! கானல் நீர் இல்ல. அப்புறம் பொய்யா இருக்கு அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்ப இல்லை என்ற தெளிவாக வந்துவிட்டால், அது சுகமும் கொடுக்க முடியாது, துக்கமும் கொடுக்க முடியாது. ரொம்ப ஈஸியா புரியுது பார்த்தீங்களா? அப்போ மாயை அப்படின்னு சொல்லும்போது, அது பொய்யாக இருக்குங்கிற அந்த விஷயம் உள்ள போகும்போது மட்டும் தான், நமக்கு அது ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துது. அப்போ துக்கம் வரும்போது, அது பொய்யா துக்கம் அப்படின்னு சொன்னா கூட, பொய் துக்கம் கூட நமக்கு துக்கமாவே மாறிட்டு போயிடுது. பொய் துக்கம்னா என்ன? துக்கம் இல்லன்னு அர்த்தம். இல்லையா? அப்போ பொய் சுகம்னா என்ன அர்த்தம்? அது சுகம் இல்லன்னு அர்த்தம். அப்போ உண்மையில மாயையால பொய் துக்கத்தையும், பொய் சுகத்தையும் கொடுக்க முடியும்னு சொல்லலாம். அல்லது துக்கத்தையும், சுகத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் இல்லங்க? இல்லையா? அதுதானே உண்மை. ஏன்னா, இல்ல அது. பொய் துக்கம்னு சொன்னாலே துக்கம் இல்லன்னு தானே அர்த்தம். பொய் சுகம்னு சொன்னாலே சுகம் இல்லன்னு தானே அர்த்தம். என்று நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளோட நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ ஆ எனக்கு வந்து ஒரு கனவு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். கனவுல ஒரு புலி துரத்துற மாரி இருக்கு. ஆனா அது கனவுன்னு 100% புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோயேன், நீ கவலையே பட மாட்ட. ஏன்னா ஆகப்போறது ஒண்ணும் இல்லல்ல. ஏன்னா புலி உண்மையில துரத்தவே இல்ல. அது துரத்துற மாதிரி சும்மா நாச்சுக்கும் தெரியுதுப்பா. அப்படின்னு சொல்லிட்டு, அது பொய் துக்கம்னு கூட சொல்ல மாட்டேன். அட துக்கமே இல்லப்பா. அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் உன்னால. அதே மாதிரி ஆ கனவுல வந்து ஒரு பொண்ணு உனக்கு ஐ லவ் யூ சொன்னாலோ, அல்லது ஏதாவது வந்து உன்னை கட்டிப்பிடிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி, கனவுன்னு தெரியாத வரைக்கும் பயங்கர கிக்கா தான் இருக்கும். ஆனா கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கனவு கண்டுட்டு இருக்கும்போது, ஐய்யய்யோ! இது கனவு தானே! அப்படின்னு எப்படி வந்து புலி துறக்கும்போது கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்த அனுபவிக்கலையோ, அப்படி இந்த சுகத்தையும் உன்னால அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் இல்லவே இல்லல்ல. இருந்தா தானங்க அது கொடுக்கும் ஏதாவது. அதான் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு நடிகனுக்கு எல்லாம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அத்தன பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அப்படியே பயங்கரமா ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்துட்டு, "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லும்போது, அந்த நடிகன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். ஆனா, என்ன கிக் இருக்கும்? உண்மையில இருந்தா தானே கிக்கு. அவ பொய் சொல்றான்னு இவனுக்கும் நல்லா தெரியும். இவன் பொய்யா வந்து நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுப்பான். அட என்னங்கய்யா கிக்கு? என்றெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதுலருந்து நமக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. மாயா கேனாட் கிவ் எனி ஹாப்பினஸ் அஸ் வெல் அஸ் சேட்னஸ். 2மே கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க. சரி இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடலாம். கொஸ்டின் என்ன? டேய் சுகமும் குடுக்காதுன்னா, அப்புறம் நான் எதுக்கு ஞானத்துக்கு வரணும்? எனக்கு ஆனந்தம் வேணும். என்று ஒருவன் கேள்வி கேட்டால், அவனுக்கு நமக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது பேரானந்தம் என்று சொல்லப்பட்டதுங்க. இத கூட சிற்றின்பம்னு சொல்லிட்டாங்க. தெரியாம சொல்லிட்டாங்க. இன்னும் இல்லாத இன்பத்த போய் சிற்றின்பம்னு எப்படி சொல்றது? மாயையில சிற்றின்பம் கூட கிடையாது. இல்லையா? ஞானதேவர் ரொம்ப தெளிவா திட்டவட்டமா அடிச்சு சொல்லியிருக்காரு. மாயையில என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்க விஷயத்துல போய் சுகம், சுகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. அப்போ சுகம்னாலே அது பிரம்மானந்த சுகம்டா அப்படிங்கிறாரு. அப்ப சுகம் இருக்குன்னு ஒத்துக்கிறாருங்க. அப்போ ஆன்மீகம் பேரின்பம்னு சொல்லுதுங்க. அப்படி இருக்கும்போது இன்பம் இருக்கணும்ல அப்படின்னா இருக்கு. அது எங்க இருக்கு? எப்படி இருக்கு? என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஆ அது சொல்றதுக்கு முன்னாடி, அந்த ஆன்ஸர டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி, அந்த கிருஷ்ண உணர்வு என்ற அடிப்படையில வேணி சொன்ன அந்த பதிலையே நான் பிரசன்ட் பண்ணிடுறேன். இப்போ ஆ மனம் அப்படிங்கிறது சுத்த சாத்வீக மனமாக மாறிவிடும் பொழுது, அது என்னவா மாறுதுன்னா, கிருஷ்ண உணர்விலே திளைத்து விடுகிறது. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இது எல்லாமே கிருஷ்ணன் என்ற ஒரு ஃபீலிங்க்கு வந்துருச்சு. அப்போ அது அனைத்தும் கண்ணன் என்று புரிந்து கொண்டது எது? உன் மனம்.
இந்த கிருஷ்ண மாயான்னு புரிந்து கொண்டது எது? உன் மனம். அப்ப என்ன நடந்தாலும் என் நன்மைக்கே எனக்காக கண்ணன் விளையாடுகின்றான் என்னிடத்தில். இப்ப பக்தர்கள் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், ஆடுறா கண்ணா நீ ஆடுற அது எனக்கு தெரியாதா? நீ என்னதான் விளையாடினாலும் சரி, அதை நான் பிரசாதமா ரசிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரசிச்சு காட்டிடுறான். சரியா? பிகாஸ் he understood that it is a மாயா. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாயா புரிதல், இது எல்லாத்தையுமே மனதின் வழியாக எடுத்துக்கொண்டு வந்து அதை அவன் சுவைத்து விடுகின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு வெரி பேசிக் மனமாசூல்லா கிளாஸோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அது முழுக்க முழுக்க அந்த மனதினாலே எவ்வளவு பெரிய ஒஸ்டான திங்ஸா இருந்தாலும் அந்த எண்ணத்தின் சேஞ்ச், எண்ணத்தினுடைய மாற்றங்களை நீ வைத்து, ஏன்னா எதை எப்படி நினைக்கிறியோ அது அப்படித்தானே உனக்கு அனுபவம் ஆகுது. அப்ப சுகம்னு நினைச்சா சுகம், துக்கம்னு நினைச்சா துக்கம். இந்த சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கிறது அப்படின்னு. கிருஷ்ண உணர்வே கூட நல்லா பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் அந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கறத நம்ம மனதால நினைச்சிட்டு கிருஷ்ணமாயான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டு அந்த மனசை இப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டு நம்ம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கின்றது. இது எசென்சியல். இது இல்லாம நாம சொல்லக்கூடிய அடுத்து சொல்லக்கூடிய சொரூப சுகம் என்று சொல்லக்கூடிய ஆன்ம சுகத்திற்கு நம்ம போகவே முடியாது. சரியா? therefore it is the first step, essential step. நீங்க ரஜோ தமோ குணங்களை விட்டு விட்டு உங்கள் மனதை சாத்வீக பாவத்தில் திளைக்க வைத்து எது நடந்தாலும் அதை ஒரு டேஸ்டா அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்க முதற்கண் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது தவறொன்றும் இல்லை. சரியா? இப்ப நான் பேக் டு தி கொஸ்டினுக்கு வந்துருவோம். மாயையா பார்த்தா கூட இதுக்கு ஆன்சர் கிடைக்குது பாத்தீங்களா? மாயையா பார்த்தா சுகமும் வராதுல்ல, துக்கமும் வராதுல்ல. மாயையா பார்த்து உன் மனச மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்து அனுபவிச்சுக்கோ, வேற வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லும் போது நீ மாயையாக கண்டு கிருஷ்ண உணர்வில் இருந்து உன் மனதை கொண்டு நீ அனுபவிக்க முடியும் என்பதாக வருகிறது. ஆனா இப்ப நம்ம சொல்ல போற ஆன்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மனதின் துணை இல்லாமலேயே நீ அனுபவிக்க முடியும். ஏனென்றால் நீ யார் என்று நீ உணரும் போது அது நிகழும். உன்னை நீ யாருன்னு 100% புரிஞ்சுக்கும் போது, அந்த உணர்விலே திளைக்கும் போது, நீயே அந்த உணர்வு மயமானவன், ஆனந்த சுரூபமே நீதான் என்று விளங்கிவிடும். அதை நீ உன் மனசை கொண்டு வந்துட்டு கிருஷ்ணா ஃபீல் அவங்க அப்ளை பண்ண மாதிரி இது பிரசாதம், இது விளையாட்டு, கண்ணன் மாயைக்காக நடத்துகின்ற எந்த விதமான விருத்தியும் அவசியம். விருத்தினா எண்ணங்கள், எண்ணங்களுக்கு இடமே இல்லை. எண்ணங்களை வைத்து அனுபவிக்கப்படுவதல்ல சொரூப சுகம். எண்ணங்கள் இல்லாத இடத்து சுயமாக ஒளிர்விடுவது அந்த சொரூப சுகம். சுயம் பிரகாசமானது என்று நாம் அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த சுகத்தை உணர்ந்தால், அந்த சுகத்தில் இருக்கும் போது அதுதான் பேரின்பம். சரியா? இந்த பேரின்பம் ஏன் எனக்கு கிடைக்கல, அந்த சொரூப சுகம் ஏன் நான் அனுபவிக்கல அப்படின்னா, மாயையை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அதை நீங்க அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த உலகத்தையே நானு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அனுபவிக்க முடியாது. இந்த உடம்ப நானு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிக்க முடியாது. இது வெறும் மாய தோற்றம். இது உண்மை அல்ல. இந்த உடல் நான் அல்ல. நான் பிரம்மஸ்வரூபம். இந்த மனமும் மாயைதான், இந்த புத்தியும் மாயைதான், இந்த உடலும் மாயைதான். அப்ப நான் யார்? இதை கடந்த நிலையில் இருக்கின்றேன், அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு ஆன்மஸ்வரூபத்துல இருக்கும்போது இந்த சச்சிதானந்த உணர்வு, இந்த பேரானந்த உணர்வு என்றெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றப்போ, நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையாவே சொல்லிட்டு அதை இன்னும் டீப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்படி அந்த பிரம்மானந்தத்தை புரிந்து கொள்வது எப்படி என்று கேட்கும்போது ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டது. ஒரு ஞானி ஒருவர் பட்ட பகலிலே ஒரு நதியின் படித்துறையிலே படுத்திருக்கின்றார். அதை கண்ட ஒருவர், ஐயோ, இவர் ஏன் இப்படி கஷ்டப்படுகின்றார்? இவர் அந்த மர நிழலிலே ஒருங்கினால் மிக ஆனந்தமாக இருக்குமே. ஆனால் அதை விடுத்து விட்டு இப்படி வெயிலே படுத்து கிடக்கிறாரே என்று அவரை பார்த்து கேட்க, என்ன கூட வச்சுக்கோங்க, அல்லது மனதிலே நினைக்க, அல்லது அவரை பார்த்து கேட்க, அப்போது அந்த மகான் சொல்லுகின்றான் ஒரு வார்த்தையை. அவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், அற்புதமான ஒரு வேர்டு. ஏன்னா காணல் நீர் பொதுவா பாலைவனத்துலதான் அதிகமா தெரியும். சரியா? சோ பாலைவனத்தில் தெரிகின்ற காணல் நீரால் பாலைவனம் குளிர்ச்சி அடையுமே என்றார். இந்த மர நிழல் எனக்கு குளிர்ச்சியை தருமடா. என்ன அற்புதமான ஒரு வாசகம். இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சொரூப சுகத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த மாயை ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய முடியாது என்ற அர்த்தம். அப்போ மாயை துக்கத்தையும் தராது, சுகத்தையும் தராது. அது மாயைன்னு நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஏன் சொரூபத்துல நான் திளைச்சிட்டு இருக்கும் போது இந்த சுட்டெரிக்கும் வெயில்
என் சொரூப சுகத்திற்கு முன்னால் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இல்லவே இல்ல. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாயைங்கிறது இல்லவே இல்ல. அது சும்மா லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்ப நமக்கு வரும் அப்படின்னா, நீ சொரூபத்தில் திளைக்கும் போது வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மர நிழலை காட்டுகின்றான். மர நிழல் அவனுக்கு சுகமும் கிடையாது. சுட்டெரிக்கும் வெயில் அவனுக்கு துக்கமும் கிடையாது. ஆனால் உண்மையில் அவன் சொரூபத்தில் இருக்கும்போது இது அவனுக்கு பொருட்டே அல்ல என்ற ஒரு விளக்கத்தை அவன் கொடுத்தான் என்று நீங்கள் கதை அற்புதமாக சொன்னீர்கள். சரியா? சரி, இன்னும் எனக்கு புரியலப்பா. என்னமோ சொரூப சுகம், சொரூப சுகம்னு சொல்றீங்க. அது எனக்கு புரியவை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நடிகர் எக்ஸாம்பிள்ல இன்னும் அழகா ஈஸியா புரிய வைக்கலாம். இப்போ சொரூப சுகம்னா என்ன? இப்ப நான் இருக்கேன். நானே ஒரு 10 வேஷம் போட்டு நடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 10 வேஷங்களும் ஆக்சுவலி டம்மிங்க. அது வெறும் பேப்பருங்க. அது வெறும் ஸ்கிரிப்ட்டுங்க. அதுல வந்து உணர்வே கிடையாதுங்க. அதற்கு உணர்வு கொடுத்தவனே நான் தானே. சச்சிதானந்த உணர்வுமயமாக இருக்கின்ற நானே, பேரின்ப உணர்வுமயமாக இருக்கின்ற நானே, துக்க உணர்வுக்கு துக்க உணர்வாக மலர்கின்றேன். சுக உணர்வாக மலர்கின்றேன். கோப உணர்வாக மலர்கின்றேன். இப்போ எக்கச்சக்கமான அந்த ஃபன் கேரக்டருக்காக எக்கச்சக்கமான உணர்வுகளாக பிரதிபலிக்கின்றேன். நீங்க அற்புதமா ஒரு வார்த்தை சொன்னீங்க. வாட் யூ மீன் பை த பிரதிபலிப்புன்னா என்ன? என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. எது? பேரின்பம், பேரானந்தம், சுகம் இதெல்லாம் அந்த உணர்வு மயமானவன் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? அது என்ன உணர்வுன்னு நினைக்கிறீங்க? ஆனந்த உணர்வு, சச்சிதானந்த உணர்வு. அந்த உணர்வில் இருந்துதான் இந்த வேஷங்கள் வெளிவந்தன. இந்த வேஷங்கள்னா என்ன? உணர்வுகள் இங்க இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, துக்க உணர்வு, கோப உணர்வு, சுக உணர்வு. இந்த துக்க உணர்வு எங்கிருந்து வந்தது? சச்சிதானந்த உணர்வில் இருந்து தோன்றியது இந்த துக்க உணர்வு. சச்சிதானந்த உணர்வில் இருந்து வந்தது சுக உணர்வு. ஆனா இந்த 2மே டம்மி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பேப்பரு, ஸ்கிரிப்ட் அது மாயைக்காக, ஃபண்டுக்காக. அங்க வந்து அந்த துக்க உணர்வுங்கிறது துக்க உணர்வு கிடையாது. ஆனா என்ன உணர்வு அது? சச்சிதானந்த உணர்வே தான் துக்க உணர்வாக பிரதிபலிக்கிறது. சச்சிதானந்த உணர்வே தான் சுக உணர்வாக இங்கே பிரதிபலிக்கிறது. சரி, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அது என்னப்பா பேரானந்தம்ங்கிறியே, எனக்கு துக்கம் வேண்டாம், சுகம் மட்டும் கொடு அப்படின்னா. நீங்க கேட்டீங்கன்னா, ஹே 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 அப்படி இல்லப்பா. ஆன்மீகம்னா என்ன தெரியுமா? துக்கமும் சுகம்தான், சுகமும் சுகம்தான். இங்கே ஏனென்றால் அங்கே பேரானந்த உணர்வில் இருந்து அந்த ஞானி அனுபவிக்கின்றான். துக்கத்தை கூட அவன் ஆனந்த உணர்வில் இருந்தே அனுபவிக்கின்றான். ஆதலால் அவனை பொறுத்த வரைக்கும் அது சுகம்தான். ஏங்க, ஒரு நடிகன் வந்து இல்ல எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்கோங்க. ஒரு ரேப் சீன்ல ஒரு பெண் கதற கதற நடிக்கின்றாள். அவள் நடிக்கும்போது, அவள் ஆனந்த உணர்வின் அந்த பிரதிபலிப்பாகத்தான் அந்த கதறுகின்றாள் எனும்போது, அந்த நடிப்பை பார்த்து, பார்த்து, ரசித்து, ரசித்து, ருசித்து, ருசித்து அந்த சீனை அவள் செய்யும்போது, அவள் துக்கப்பட்டாள்ன்னு நீங்க சொல்லப் போறீங்களா? அல்லது நடிப்புன்னு புரிஞ்சுகிட்டு பாதிக்காம மட்டும் இருந்தான்னு சொல்லப் போறீங்களா? ஏங்க, அவ நடிப்புன்னு புரிஞ்சுகிட்டு பாதிக்காமலாங்க இருந்தாங்க? அதன் நடிப்பை வெளிப்படுத்தி மகிழ்ந்தவளே அவளாகத்தானே இருந்தாள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதான்னு கேட்கிறேன். ஏன்னா இந்த உணர்வு தான் அந்த உணர்வாக, அதாவது கதறுகின்ற உணர்வாக வெளிப்பட்டது. இட் இஸ் ஜஸ்ட் an எக்ஸ்பிரஷன். இட்ஸ் a மாயா, இட்ஸ் a fun, இட்ஸ் a கேம் ஆஃப் கோர்ஸ். பட் எது மாயையாக வெளிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய அந்த ஒரிஜினல் உணர்வு தான் அங்கே அங்கே வெளிப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இங்க சச்சிதானந்த உணர்வுமயமானவன் நான் என்று புரிந்து கொண்டாள். இங்கே நான் துக்க உணர்வாக அல்லது கோப உணர்வாக அல்லது சுக உணர்வாக என்று எப்பேற்பட்ட உணர்வுகளாக நான் மலர்ந்தாலும் உண்மையில் ஏது அப்படி மலர்கிறதுன்னா இந்த சச்சிதானந்த உணர்வே மலர்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ எப்பயுமே பெர்மனன்ட் பிளிஸ். நீ சொரூபத்துல இருக்கும் போது எப்படி, அதாவது நீ துள்ளி குதிக்கின்ற ஒரு சீன் அப்படிங்கிறதும், அல்லது பயங்கரமா கதறி கதறி அழுகின்ற சீன் அப்படிங்கிறதும், அல்லது எதுவுமே துள்ளியும் குதிக்காம அமைதி கதறி கதறி அழாம அமைதியா இருக்கின்றது அப்படிங்கிறதும் எப்படி சமமாக ஈக்குவலாக இருக்கிறது என்று உங்களால் புரிய முடிகிறதா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இருக்கிறதே சச்சிதானந்த உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வாக நான் அமைதியாக இருந்தாலும் அது அப்படியேதான். அல்லது அந்த உணர்வே இங்கே துள்ளி குதிப்பதாக அங்க துள்ளி குதிக்கிறதுங்கிறது இல்ல. சும்மா நாச்சுக்குங்க, டம்மிங்க. அது உண்மையே இல்லங்க. அது உண்மையிலே எனக்கு சுகத்த குடுக்காதுங்க. அது முதல்லயே நீங்க தெளிவுபடுத்துறீங்க. மாயை எனக்கு சுகத்தையும் குடுக்காது, துக்கத்தையும் குடுக்காது. ஏன்னா அது டம்மி. அது இல்லவே இல்ல. அதற்கே சுகம் போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கின்றேன். அதற்கே துக்கம் போல் ஒரு தோற்றத்தை கொடுத்தவனே நான் தான்.
அப்ப இங்கு இருப்பவன் நான் மட்டும்தான், உணர்வுமயமானவன், சச்சிதானந்தமாக இருப்பவன் நானே. ஆதலால் நான் எப்போதும் பேரானந்த வெள்ளத்தில் தெளித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன். ஆன்மீகம் என்றால் துக்க நிவர்த்தி மட்டுமல்ல, பேரானந்த பிராப்தி என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஏனென்றால் அந்த துக்கத்தையே பேரானந்தத்தில் இருந்து கொண்டு அனுபவிக்கவன் இவன் என்று பார்க்கும்போது நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க, துக்கத்தை துக்கமாதான் அனுபவிக்கணும், சுகத்தை சுகமாதான் அனுபவிக்கணும். என்னங்க டயலாக்! இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பாருங்க. துக்கத்தை அவன் எப்படி அனுபவிப்பான், சுகத்தை எப்படி அனுபவிப்பான். there will not be any single percentage differenceங்க. எங்க ஒரு நடிகன் பயங்கரமான சோக சீன்ல நடிக்கிறாங்க, ஒரு நடிகன் பயங்கரமான ஒரு குதூகலிக்கும் சீன்ல நடிக்கிறாங்க. நடிகனுக்கு என்னங்க பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது? இவனுடைய அந்த உணர்வை அல்லவா அந்த துக்க சீன்ல வெளிப்படுத்தி ஆனந்தப்படுகின்றான், அதே உணர்வை அல்லவா அந்த சுகப்படுத்துற சீன்ல வெளிப்படுத்தி ஆனந்தப்படுத்துகிறான். இந்த ரெண்டும் டம்மின்னு 100% எனக்கு தெரியும். அப்ப இந்த டம்மிலியா வந்து இவன் அனுபவிக்கிறான். ஜஸ்ட் இவனுடைய ஃபீல் மட்டும் தானே எக்ஸ்பிரஸ் ஆகுது. அங்க என்ன பெருசா மண்ணாங்கடி டிஃபரன்ஸ் இருந்துற போகுது? ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இவன் நடிக்கலேன்னா கூட இவன் ஆனந்த சொரூபிதான். நடிச்சாலும் ஆனந்த சொரூபம் தான். என்ன வேஷத்துல நடிச்சாலும் ஆனந்த சொரூபம் தான். ஆதலால் ஆன்மீகம் என்பது பேரானந்தம் என்று சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ அந்த சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், இப்ப மாயையா பார்த்தா வந்து துக்கம் இருக்காதுன்னு புரியுது, ஆனா சுகம் இருக்குமாப்பா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நீ மாயையா பார்த்தா உன்னை நீ உணர்வாய். உன்னை நீ உணரும் போது துக்கம் துக்கமாக தெரியாதல்லடா, துக்கமே அந்த சச்சிதானந்த உணர்வில் இருந்து வெளிப்படுகின்றது என்று உணர்வாய். அப்படின்னா துக்கமே ஆனந்த உணர்வு தான் என்று உணர்வாய்ன்னு அர்த்தங்க. அப்ப துக்கமும் கூட ஆனந்த உணர்வு தான், சுகமும் அந்த சச்சிதானந்த உணர்வாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இங்கே நீ உன்னை உணர்வதற்காக இதை மாயை என்று புரிந்து கொள் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா அந்த மாயை உண்மை நம்பிட்டு இருக்கிற இந்த உடலை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் உன் சுரூபத்துக்குள்ள நீ போக முடியாது. நீ கனவை உண்மையை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அது உண்மையாதான் தெரியும். நீ படுத்துட்டு இருக்க, நீ உன் சுரூபத்துல இருந்தே கனவு கனவுன்னு பார்த்தா தானே புரியும் அந்த கனவை. அப்போ அஸ்லாங்கஸ் நம்ம இந்த மாயையை உண்மையை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பிரம்மானந்த பிராப்தி கிடைக்காது. இந்த மாயைய மாயான்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ரீசனே அந்த ஆனந்த உணர்வு தான் நீ என்று புரிவதற்காக. அப்ப நீ மாயான்னு பார்த்துட்டதுனால துக்கம் போயிடும், சுகமும் போயிடும். ஆமா, மாயில தான் சுகமும் இல்ல, துக்கமும் இல்ல, ரெண்டும் போயிடும் தான். ஆனா அது போகும். ஆனா அந்த ரெண்டும் போகும்போது கிடைக்கும் பார் ஒரு சொரூப சுகம். ஏன்னா ரெண்டும் போனதுக்கு அப்புறம் தான் நீ யாருன்னு புரிஞ்சுப்ப. அந்த நீ யாருன்னு புரிந்து கொள்ளும் போது உணர்வுமயமானவனாக இருப்பதே நான், அந்த ஆனந்த சொரூபியே நான் என்று நீங்கள் உணரும் போது அந்த சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு இது பதிலாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஆதலால் இந்த ஆன்மீகம் என்பது துக்க நிவர்த்தி மட்டுமல்ல, பெர்மனன்ட் பிளிஸ், பிரம்மானந்தமே உங்களுக்கு கிடைக்கும் அற்புத விஷயமாக இருக்கின்றது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கேவல விஷயங்களில் இருந்து சுகதுக்கத்தை அனுபவித்ததை நிறுத்திவிட்டு அதில் ஒன்றுமே இல்லை என்று ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டியதே என்பதை எனது பதிலாக வைக்கின்றேன்.